أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சூரா கௌஃப் நம்ம பார்த்து வர்றோம். 45 வசனங்களை பார்த்துட்டோம் இல்லையா? அதுல அல்லாஹால ஓரிரை கொள்கையோடு வாழ்ந்த இளைஞர்களுக்கு எவ்வளவு பெரிய ஈடேற்றத்தை கொடுத்தான். மறுத்து வாழக்கூடிய நண்பன்கள்ல ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தான். ரெண்டையுமே பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப நம்ம பார்க்க போறது 18வது அத்தியாயம் சூரா கௌஃப்ல 46வது வசனம். இதுல பார்ப்போம் என்ன விஷயங்கள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்க போறான்னு. படிங்க ஜவாஹிரா. இந்த பொருள்களும் இந்த பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் நிலையற்ற அலங்காரமே. உண்மையில் நிலைத்திருக்கக்கூடிய நற்செயல்கள் தாம் பலனை பொறுத்து இறைவனிடம் சிறந்தவையாகும். மேலும் அவற்றின் மீதுதான் நல்ல எதிர்பார்ப்புகள் கொள்ள முடியும். அந்த நாளை குறித்து கவலை கொள்ள வேண்டும் என்று நாம் மலைகளை பெயர்த்து விடும் போது பூமி முற்றிலும் வெட்ட வெளியாக இருப்பதை நீர் காண்பீர். மேலும் மனிதர்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்ப்போம். முற்காலத்து மற்றும் பிற்காலத்து மக்களில் எவரையும் விட்டு வைக்க மாட்டோம். மேலும் எல்லோரும் அதிபதியின் முன்னிலையில் கொண்டு வந்து அணி அணியாய் நிறுத்தப்படுவார்கள். பார்த்து கொள்ளுங்கள், வந்து விட்டீர்கள் அல்லவா? நீங்கள் எம்மிடம் நாம் உங்களை முதல் தடவை எவ்வாறு படைத்திருந்தோமோ அவ்வாறு உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட எந்த ஒரு நேரத்தையும் நாம் நிர்ணயிக்கவில்லை என்றுதானே நீங்கள் கருதி இருந்தீர்கள். மேலும் வினைப்பட்டியல் முன்னால் வைக்கப்பட்டு விடும், நீர் பார்ப்பீர். அவ்வேளை குற்றம் புரிந்தோர் தமது வாழ்க்கை புத்தகத்தில் உள்ளவற்றை கண்டு அஞ்சிக் கொண்டிருப்பார்கள். மேலும் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள், அந்தோ எங்கள் துர்ப்பாக்கியமே, இது என்ன பதிவேடு! எங்கள் செயல்களில் சிறிதோ பெரிதோ எதையும் பதிக்காமல் இது விட்டு வைக்கவில்லையே. தாங்கள் செய்தவை அனைத்தும் தம் முன்னால் இருப்பதை அவர்கள் காண்பார்கள். மேலும் அதிபதி எவருக்கும் சிறிதும் அநீதி இழைக்க மாட்டான். நாம் வானவர்களிடம் ஆதத்திற்கு சிரம் பணியுங்கள் என்று கூறியதை நினைவு கூறுங்கள். அவர்கள் அனைவரும் சிரம் பணிந்தார்கள். ஆனால் இப்லீஸ் சிரம் பணியவில்லை. அவன் ஜின்களை சார்ந்தவனாக இருந்தான். ஆகையால் அவன் தன் அதிபதியின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தான். இப்போது என்னை விடுத்து நீங்கள் அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் உங்களுடைய பாதுகாவலர்களாய் ஆக்கிக் கொள்கின்றீர்களா என்ன? அவர்களோ உங்களின் பகைவர்கள் ஆவர். எத்தனை மோசமான மாற்றி இந்த கொடுமையாளர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான செய்திகளை இந்த 5 வசனத்துல சொல்லியிருக்கான். பாக்குறோம் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியே இவங்களுக்கு உதாரணம் சொல்லுங்க. இப்படித்தான் நம்ம வானத்துல இருந்து தண்ணி இங்க கொண்டு வந்து செடி கொடி எல்லாம் அழகான முறையில வளர்த்து காஞ்சு போன பின்னாடி பதற ஆக்கிடுறோம். அல்லாஹ் தஆலா எல்லாத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனா இருக்கிறாங்கிறத இந்த மக்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, இந்த பொருட்களும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும், இந்த பொருட்கள்னு சொன்னா எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அடைய வளைந்து எடுத்துக்கிறோம். அப்போ இந்த பொருட்களும் பிள்ளைகள் இருக்காங்கல்ல, நம்மளுடைய பிள்ளைகள், இவங்களும் உலக வாழ்க்கையில நிலையற்ற ஒரு அலங்காரம். சுப்ஹானல்லாஹ். இதை விட ஒரு அழகிய உதாரணத்தை நமக்கு யாரு சொல்ல முடியும்? உண்மையிலேயே நிலைத்திருக்கக்கூடிய ஒண்ணு எதுண்டா நம்ம செய்யக்கூடிய நற்செயல்கள்டா தொழுகை மட்டும் இல்லை, நோன்பு மட்டும் இல்லை, நாம பேசக்கூடிய அழகிய பேச்சு, நம்ம செய்யக்கூடிய அழகிய தர்மங்கள், அது மட்டும் இல்ல, இந்த உதவிகள், பிறரை பத்தி பேசாம இருக்கிறது, அநியாயம் செய்யாம இருக்கிறது, நல்லதை நாடுறது, இன்னொருத்தருக்கு உதவி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம நற்பண்போட நடந்துக்கிறது எல்லாமே அப்படிப்பட்ட அந்த நிலையான செயல்கள் இருக்குல்ல, அதோடைய பலனை பொறுத்து நம்மளுடைய ரப்பு கிட்ட யார் யார் எந்தெந்த மாதிரி செயல்கள் செஞ்சிருக்கோங்கிறத பொறுத்து இறைவன்ட்ட சிறப்பு இருக்கு. அதன் மீது உள்ள நல்ல எதிர்பார்ப்பு நம்ம அதுல கொள்ள முடியும். ஆனா அதுக்காக பிள்ளைங்களை நம்ம வேண்டாம்னு சொல்லிடலாமா? பொருள்கள் சேர்க்க வேண்டாமா அப்படின்னா அப்படி இல்லை. நமக்கு பிள்ளைகள் நம்ம கிட்ட கொடுத்த அமானிதம். அந்த பிள்ளைகளை அழகான முறையில வளர்த்து ஈமான்தாரிகளா ஆக்கி அவர்களை இந்த பூமியில பிரதிநிதிகளா நம்ம விட்டுட்டு போகும்போது அது நமக்கு சதக்கத்துல் ஜாரியா. அவங்க செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கூலியை பெற்றுத்தருமோ அதே அளவுக்குரிய கூலி நமக்கும் வந்துகிட்டே இருக்கும்.
அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அவர்கள் என்னவெல்லாம் நன்மைகள் செய்யறாங்களோ, பிற மக்களுக்கு நன்மைகளை ஏவுறாங்களோ, அவ்வளவுக்கு உலக மக்கள் பயனடைவாங்க, நமக்கும் பயனுள்ளவையா இருக்கும். அதனால நமக்கு கொடுத்த அமானிதங்கள் அவர்கள் எல்லாம், நம்முடைய சொத்துக்களும் சரி, நமக்கு கொடுத்த பொருட்களும் சரி, நமக்கு கொடுத்த பிள்ளைகளும் சரி. ஆனா அதையே நம்பி அதுக்காகவே உயிரை கொடுத்து நம்ம ஒரு தொழுகையை விட்டு, நோன்பை விட்டு, அமல்கள் செய்யறதை விட்டு புள்ளைய பாக்குறது இல்ல. சுப்ஹானல்லாஹ். எதையும் தியாகம் பண்ணுவாங்க, பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்றதுக்குள்ள நம்மளுடைய ஆத்மாவுக்கு அநியாயம் செஞ்சே இல்ல, நம்மளுடைய கட்டாயமா படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து இல்லை. அதுக்குத்தான் உலகத்தால சொல்றேன், இதெல்லாம் உலகத்துல நிலையற்ற அலங்காரம். உண்மையிலே நிலைத்திருக்கக்கூடிய நல்ல செயல்கள் தான். உங்களுடைய இறைவனை பொறுத்த வரைக்கும் அதான் சிறந்ததா இருக்கு. அந்த நல்ல செயல்ல ஒன்னா நம்ம நல்ல பிள்ளைகளை வளர்க்கறது, அவர்களை ஈமான்தாரிகளா ஆக்குறது, நன்றி உள்ளவர்களா ஆக்குறது, துவா செய்யக்கூடிய பிள்ளைகளா ஆக்குறது, ஹலால்களா பேணக்கூடியவர்களா அவர்கள் ஆக்குறது நம்மளுக்கு நம்ம பொறுப்பு தானே, இல்லையா? அல்லாஹால இதையெல்லாம் சொல்லி காட்டுறான். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் அலங்காரம் தான், அழிஞ்சு போகக்கூடிய அலங்காரம், சோதனை. மற்றொரு இடத்துல அல்லாஹால சொல்றான். அதனால இதுல ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாளை குறித்து நீங்க கவலை கொள்ள வேண்டாம். அன்று நம்ம மலைகள் எல்லாம் பேர்த்துருவோம், வெட்ட வெளியா ஆக்கிருவோம், மனிதர்கள் அனைவருமே ஒன்று சேர்ப்போம், முற்காலத்துல வாழ்ந்த அத்தனை மக்களையும் யாரையுமே விட்டு வைக்க மாட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இறுதியா வந்தக்கூடிய கடைசி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துல வரக்கூடிய கடைசி மனிதர் அனைவரையும் நம்ம ஒண்ணு சேர்த்துருவோம். அப்போ எல்லாரும் தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி அணி அணியா நிப்பாங்க. வந்துட்டீங்களா? இந்த நாளைத்தான் நம்ம உங்கள்கிட்ட சொன்னோம். வந்துட்டீங்களா? நீங்க எல்லாம் சொன்னீங்க என்கிட்ட, நம்ம முதல் தடவை எவ்வாறு படைத்தோமோ அதே மாதிரி உங்களை படைப்போம், கொண்டு வருவோம்னு சொன்னமே, வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்போம். அந்த ஒரு நேரத்தையும் நாம அதுக்கு ஒரு நேரத்தை நாம நிற்கவில்லை என்றுதானே நீங்க கருதி இருந்தீங்க. இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுவோம் அப்படின்ட்டு ஒரு நேரத்தை நம்ம விதிச்சிருக்கோம்னு நீங்க நம்பல இல்ல. இப்ப வந்துட்டீங்களா? சுப்ஹானல்லாஹ். ரப்பே ரப்பே. அந்த நேரத்துல அவரவருக்கு முன்னாடி உங்களுடைய செயல் பதிவேடு கொடுக்கப்படும், ரிசல்ட் பேப்பர் கொடுக்கப்படும். அப்போ அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தா அதுல இருக்கிறத கண்டு அப்படி பார்த்து அஞ்சுவாங்க, பயப்படுவாங்க, புலம்புவாங்க. அந்தோ துர்ப்பாக்கியமே, என்னுடைய பதிவேடா இது, இதுல எல்லாமே பதிஞ்சிருக்கே, சின்னது பெருசு எல்லாத்தையும் பதிஞ்சு வச்சிருக்கானே அல்லாஹ், இதை விட்டு நாங்க எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய அதிபதி யாருக்கும் கொஞ்சமும் அநியாயம் செய்ய மாட்டான். ஆனா அதே நல்லவர்கள் அந்த பதிவேட கையில வாங்கினா அவங்க சந்தோஷம் தாங்க முடியாம வெற்றி கோப்பையை தூக்குன கிரிக்கெட் வீரர்கள் தூக்கி காட்டுறாங்கல்ல, ஃபுட்பால் வீரர்கள் காட்டுறாங்கல்ல, டிவியில பாக்குறோமா, அந்த மாதிரி அந்த ரிசல்ட் பேப்பரை தூக்கிக்கிட்டு, யா அல்லாஹ் நீ கொடுக்குறேன்னு சொன்னதை நான் வலது கையில வாங்கிட்டனே அப்படின்ட்டு குடும்பத்தார்ட்ட சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா போவாங்களாம். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களை எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். அப்ப பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ் சூரா கௌஃப்ல சொல்றான், அவங்க வினைப்பட்டியல் வாங்கி பார்த்துட்டு புலம்புவாங்க, கவலைப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஆனா அல்லாஹ் அநியாயம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அவனுடைய படைப்புகள் மீது இறக்கப்படுறவன். அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லி காட்டுறான், நீங்க பாவம் செய்றீங்க, அநியாயம் செய்றீங்க, உங்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய தூதரையும் வேதத்தையும் கொடுத்திருக்கேன், நீங்க திருந்த மாட்டீங்களா? நீங்க திருந்தினீங்கன்னா, நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா நான் மன்னிக்கிறேன், உங்களுக்கு கருணை காட்டவும் செய்யறேன், உங்களுடைய தீமைகளை எல்லாம் நன்மைகளா மாத்தி தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரப்பு நமக்கு அநியாயம் செய்வானா? ஒரு நாளும் அநியாயம் செய்ய மாட்டோம். நாம தான் அநியாயக்காரர்களா இருக்கிறோம், மறந்து போய் இருக்கிறோம், தீமை செய்யக்கூடியவர்களா இருக்கோம், பாவிகளா இருக்கிறோம், பொடுப்போக்கா இருக்கக்கூடியவர்களா இருக்கிறோம், பொய் சொல்லக்கூடியவர்களா இருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த அத்தனை தீமைகள் இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தரல் யா அல்லாஹ். இந்த வேதத்தின் அழகிய வழிகாட்டுதலை எடுத்து உண்மையாளர்களாக, வாய்மையாளர்களாக, அழகான உன்னுடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய முத்தகீன்களாக முஃமின்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சாலிகின்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்கள்ட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரம்பணிங்க என்று சொன்ன செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதை தொடர்ந்து வரக்கூடியதை பார்த்துட்டு இதுக்குரிய விளக்கங்களை பார்ப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஜவாஹிரா. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த சூரா கௌஃபோட பார்த்துக்கிட்டே வரோம். இப்ப 51வது வசனம். தஸ்மியா சிஸ்டர் படிங்க. நாம் வானங்களையும் பூமியையும் படைத்த போது அவர்களை அழைக்கவில்லை,
ஏன் அவர்களை படைக்கும் போது கூட அவர்களை கூட்டு சேர்க்கவில்லை? வழிகெடுப்பவர்களை உதவியாளர்களாக ஆக்கிக் கொள்வது என் நியதி அல்ல. என்னுடன் இணையானவர்கள் என்று நீங்கள் கருதி கொண்டிருந்தவர்களை இப்போது அலையுங்கள் என்று இவர்களின் இறைவன் இவர்களிடம் கூறும் நாளில் இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் அவர்களை அழைப்பார்கள், ஆயினும் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். மேலும் நாம் அவர்களுக்கிடையே ஓர் அழிவு படுகுழியை அமைத்து விடுவோம். குற்றவாளிகள் அனைவரும் அந்நாளில் நரக நெருப்பை காண்பார்கள். தாம் அதில் விளைவிருக்கிறோம் என்று புரிந்து கொள்வார்கள். அதிலிருந்து தப்புவதற்கான எந்த புகலிடத்தையும் அவர்கள் காண மாட்டார்கள். நாம் இந்த குர்ஆனில் மக்களுக்கு பற்பல உதாரணங்களை கூறி விதவிதமாக விளக்கியுள்ளோம். ஆயினும் மனிதன் அதிகம் தர்க்கம் செய்பவனாக இருக்கின்றான். மனிதர்களிடம் வழிகாட்டுதல் வந்தபோது அதனை ஏற்றுக்கொள்வதிலிருந்தும் தம்முடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருவதிலிருந்தும் அவர்களை தடுத்தது எது? முந்தைய சமூகங்களுக்கு ஏற்பட்ட கதி தங்களுக்கும் ஏற்படுவதை அல்லது இறை தண்டனை தங்கள் கண்முன் வருவதை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை தவிர. ஓகேடா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அவர்களுக்கு வானவர்களை அனைவரையும் சிறம்பறைய சொன்னதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா இப்லீஸை தவிர எல்லாரும் அவங்களுக்கு சிரம் பணிந்தாங்க. ஆனா அவன் ஜின்னினத்தை சேர்ந்தவனா இருந்தான். அவன் தன்னுடைய அதிபதியுடைய கட்டளைய மறுத்தவனா இருந்தான். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னை விட்டு நீங்க அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் உங்களுடைய பாதுகாவலராக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களுடைய பகைவர்கள். எத்தனை மோசமான மாற்றி அந்த கொடுமைக்காரர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள்ங்கிறத பாருங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய எதிர்த்து பேசக்கூடியவர்களா இருந்தாங்க. அவங்க ஏற்றத்தாழ்வு பேசக்கூடியவர்களா இருந்தாங்க. ஈகோ பார்க்கக்கூடியவர்களா இருந்தாங்க. பொறாமை பிடிச்சவங்களா இருந்தாங்க இல்லையா? அப்ப அதனால அவனையும் அந்த ஷைத்தானையும் அவனுடைய சந்ததிகளையும் உங்களுடைய பாதுகாவலர்களா எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இந்த சம்பவத்தை சொல்றான். அதை எடுத்துக்கொண்டா மிக மோசமான நிலை ஏற்படுங்கிறத இதன் மூலம் நிறைய வசனங்களை பார்த்துட்டோம். அடுத்து அல்லாஹ் தஆலா இந்த வானம் பூமியை படைச்சு அதுல அழகான ஒரு ஒழுங்கமைப்ப அமைச்சு இந்த அழகான செயல்களை செய்யறதுல யாரையும் கூட்டு சேர்க்கல. அவனுக்கு உதவியாளர்கள் தேவையில்லை. அது அவனுக்கு நியதியும் கிடையாது. அவனோட யாரையும் இணையாளர்களா ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி நீங்க ஆக்குனீங்கன்னா அந்த இணையாளர்கள் சிலைகள் நீங்க யாரையெல்லாம் வணங்குனீங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்போம். அவங்களுக்கு எந்த ஒரு சக்தி இருக்காது. அவங்க எந்த ஒரு உதவி செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அழிவு படிகுழிதான் இருக்கு. வேற எதுவுமே கிடையாது. குற்றவாளிகள் அனைவரும் அந்த நாளையில நெருப்ப காண்பாங்க. அதுல விழப்போகிறோங்கிறத தெரிஞ்சு தப்புவதற்கு ஒரு புகழத்திடத்தை பார்ப்பாங்க. ஆனா எந்த ஒரு புகலிடமும் போக்கிடமும் அவங்களுக்கு கிடைக்காது. இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல பல உதாரணங்களை சொல்லி விதவிதமா விளக்குறான். ஏன் மனிதன் அதிக தர்க்கம் செய்யக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்கள்லாம் சொல்லி விளக்கப்படுத்தக்கூடியவனா இருக்கான். மனிதர்களோட வழிகாட்டுதல் வந்தப்ப அதை ஏத்துக்கிறாம தன்னுடைய இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு கோருவதிலிருந்து இருந்து அவங்கள தடுத்தது எந்த விஷயம்? இவ்வளவு உதாரணம் சொல்லியாச்சுல, இவ்வளவு சம்பவங்களை சொல்றோம்ல, இதெல்லாம் உண்மை நிலைன்னு சொல்றோம்ல, ஏன் உங்களுக்கு நம்பிக்கை வரல? அந்த ரப்பின் பக்கம் திரும்பி பாவ மன்னிப்பு தேட உங்களுக்கு மனசு வரல? எது உங்களை தடுக்குது? முந்தைய சமுதாயத்துக்கு ஏற்பட்ட கதி உங்களுக்கு ஏற்படாதத அல்லது தண்டனை உங்க கண்ணு முன்னாடி வர்றதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறத தவிர வேற என்ன இருக்கு? தண்டனை வந்ததுக்கு முன்னாடி திருந்தி பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த சம்பவங்கள் எல்லாம் கேட்டு படிப்பினை பெறக்கூடிய மக்களா, திருந்தக்கூடிய மக்களா, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களா இருங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்துமா நஸ்மியா. நற்செய்தி அறிவிப்பதற்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதுமே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாம் தூதர்களை அனுப்புவதில்லை. ஆயினும் இறை நிராகரிப்பாளர்கள் அசத்தியத்தின் ஆயுதங்கள் கொண்டு சத்தியத்தை வீழ்த்த முயற்சி செய்கின்றார்கள். அவர்கள் என்னுடைய வசனங்களையும் தங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளையும் பரிகாசமாக்குகிறார்கள். தன்னுடைய இறைவனின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு அறிவுரை கூறப்பட்ட போது அவற்றை புறக்கணித்து தன் கைகளே செய்த தீவினைகளின் கதியை மறந்து விட்டவனை விட பெரும் கொடுமைக்காரன் வேறு யார்? எவர்கள் இத்தகைய நடத்தையை மேற்கொண்டார்களோ அவர்கள் குர்ஆனை உணர்ந்து கொள்ளாதவாறு
அவர்களின் இதயங்களின் மீது நாம் திரையிட்டு வைத்திருக்கின்றோம். மேலும் அவர்களின் செவிகளில் மந்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றோம். நேர்வழியின் பக்கம் அவர்களை நீர் எவ்வளவு தான் அழைத்தாலும் இந்நிலையில் அவர்கள் ஒருபோதும் நேர்வழி பெற மாட்டார்கள். இறைவன் பெரும் மன்னிப்பாளனும் கருணையுடையவனுமாய் இருக்கின்றான். இவர்கள் சம்பாதித்த தீவினைகளுக்காக இவர்களை அவன் தண்டிக்க நாடியிருந்தால் வேதனையை விரைவில் இவர்களுக்கு அனுப்பி வைத்திருப்பான். ஆனால் இவர்களுக்கென வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது. அதை விட்டு தப்பி ஓடுவதற்கு எந்த வழியையும் இவர்கள் காண மாட்டார்கள். அழிவுக்குள்ளான இந்த ஊர்கள் உங்கள் முன் இருக்கின்றன. அவர்கள் கொடுமை செய்த போது அவர்களை நாம் அழித்து விட்டோம். அவை ஒவ்வொன்றின் அழிவிற்கும் குறிப்பிட்டதொரு காலத்தை நிர்ணயித்து இருந்தோம். மூசாவின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை இவர்களுக்கு எடுத்துரையுங்கள். ஒரு போது மூசா தம் பணியாளர்களிடம் கூறினார், நான் 2 நதிகள் சங்கமம் ஆகும் இடத்தை அடையும் வரை என்னுடைய பயணத்தை முடித்து கொள்ள மாட்டேன். இல்லையெனில் நெடுங்காலம் வரை நடந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல நல்ல தெளிவா சொல்றான். இந்த மக்களுக்கு இவ்வளவு அழகான ஒரு அறிவுரைகளை நம்ம சொன்னதுக்கு பின்னாடியும் அவங்க புறக்கணிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அவங்க செஞ்ச தீவினை அது அவங்க குடும்பக்காரர் இருக்கிறதுனால அது அவங்களுக்கு தான் சேரும். குர்ஆன அல்லாஹுடைய வேதத்தை உணர்ந்து கொள்ளாதவாறு அவங்களுடைய இதயங்கள்லாம் முத்திரையிடப்பட்டுருச்சு. காதுகள்ல மந்தங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இவ்வளவு செய்திகளை சொன்னதுக்கு பின்னாடியும் அவங்க ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கல இல்லையா? அப்ப இனிமேல அவங்க ஒரு நாளும் நேர்வழி பெற மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய ரப்பு எப்படிப்பட்டவனா இருக்கான்னு தெரியுமா? பெரும் கருணையுடையவன், மன்னிக்க கூடியவன். அவங்க செஞ்சிருக்கிற தீவினைக்காக அவங்க தண்டிக்கப்பட்ட நாடுனா எப்பயோ தண்டிச்சிருக்கலாம். ஆனாலும் இறக்கப்பட்டு அல்லாஹ் விட்டு வச்சிருக்கான், திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்து. இதை உணர மாட்டார்களா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. இவங்களுக்கு ஒவ்வொரு ஊரையும் எப்படியெல்லாம் நம்ம அழிச்சிருக்கோம், அவங்களுடைய கொடுமைகள்லாம் எப்படி நடந்துச்சு, எப்படி நடக்கும்போது நம்ம அழிச்சோங்கிறதெல்லாம் நம்ம அழகா சொல்லி காட்டியிருக்கோம். அப்பயும் அவங்க திருந்தாத மக்களா இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டா இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவங்களுடைய பணியாளர்கள் கிட்ட எப்படியெல்லாம் சொல்றாங்கன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இப்ப நம்ம எடுத்து சொல்லுவோம். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையும் பாடமா இருக்கும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். படிங்கம்மா அடுத்து. பிறகு அவை சங்கமமாகும் இடத்தை அவர்கள் அடைந்த போது தங்களுடைய மீனை மறந்து விட்டார்கள். அது நதியில் சுரங்கம் போல் வழியமைத்து கொண்டு சென்று விட்டது. அவ்விருவரும் சற்று முன்னேறி சென்ற போது மூசா தம் பணியாளரிடம் கூறினார், நமது சிற்றுண்டியை கொண்டு வாரும். இன்றைய பயணத்தில் நாம் மிகவும் களைப்படைந்து விட்டோம். அதற்கு பணியாளர் கூறினார், பார்த்தீர்களா என்ன நடந்து விட்டது என்று? நாம் அந்த பாறையின் அருகில் தங்கியிருந்த போது எனக்கு மீனை பற்றி நினைவில்லாமல் போய்விட்டது. ஷைத்தான் என்னை கவனக்குறைவில் ஆழ்த்திவிட்டான். எனவே தங்களிடம் அதனை பற்றி கூற நான் மறந்து விட்டேன். ஆனால் அதிசயமான முறையில் மீன் நதியினுள் சென்று விட்டது. மூசா கூறினார், அந்த இடத்தை தானே நாம் தேடிக்கொண்டிருந்தோம். பிறகு அவர்கள் இருவரும் வந்த வழியே திரும்பிச் சென்றார்கள். மேலும் அங்கு அவர்கள் நம்முடைய அடியார்களில் ஒருவரை கண்டார்கள். அவருக்கோ நம்முடைய அருளை நாம் வழங்கியிருந்தோம். மேலும் நம் சார்பிலிருந்து சிறப்பான ஞானத்தையும் வழங்கியிருந்தோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்க ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்து நண்பர்களோட இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன நிகழ்வுகள் நடக்குது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு படிப்பினையா எடுத்து இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பயணத்தை அமைக்கிறான். ஏன்னா நம்மள அறிந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய உரையாடக்கூடியவர்களா இருந்தாங்க, இறை தூதரா இருந்தாங்க. அதிகம் அந்த நேரத்துல அந்த இடத்துல படிச்சவங்களாவும் இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல அல்லாஹ் அவங்க சொல்லாம நான் தானே நிறைய தெரிஞ்சவனா இருக்கேன்னு சொல்றாங்க. இல்ல, உங்களை விட தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல துனியாவுல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க கல்வி கத்துக்கிற வேண்டிய சூழ்நிலை இருக்கு, போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புறான். அப்போ இந்த சம்பவத்தின் மூலமா நமக்கு அழகான படிப்பினை. எது செஞ்சாலும் சரி அல்லாஹ் தான், அவன் தான் பெரியவன். அதுக்கு அடுத்துதான் நம்ம. எவ்வளோ பெரியவங்களையும் அல்லாஹ்விட அறிந்தவர் யாரும் இருக்க முடியுமா? இல்ல. அப்ப எல்லா இடத்துலயும் நம்ம அல்லாஹ்வை முற்படுத்தணும், அவனை நினைவு கூறக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அப்ப இந்த இடத்துல அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய நண்பரும் அழகான இடத்துல அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு நல்லடியார பார்க்க சொல்லி அனுப்பியிருந்தா அந்த பயணத்துக்கு போறாங்க. அந்த நிகழ்வை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அமிசமா 66வது வசனத்துல இருந்து படிங்க இப்போ.
மூசா அவரிடம் கேட்டார், தங்களுக்கு கற்றுத் தரப்பட்டிருக்கும் நல்லறிவை நீங்கள் எனக்கு கற்றுத்தரும் பொருட்டு நான் உங்களுடன் இருக்கலாமா? அதற்கு அவர் பதிலளித்தார், என்னோடு பொறுமையாய் இருக்க திண்ணமாக உம்மால் இயலாது. மேலும் உமக்கு சரியாக தெரியாத விஷயத்தில் எவ்வாறு உம்மால் பொறுமையாய் இருக்க முடியும்? அதற்கு மூசா கூறினார், இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் நீங்கள் என்னை பொறுமையாளராக காண்பீர்கள். எந்த விவகாரத்திலும் உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். அதற்கு அவர் கூறினார், சரி, நீர் என்னுடன் வருகிறீர் என்றால் நானே உம்மிடம் கூறும் வரை எதை பற்றியும் நீ என்னிடம் கேட்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். பாத்தீங்களா? சொன்ன ஒப்பந்தத்துல எந்த இடத்துலயும் மீறக்கூடாது. அப்பதான் வர முடியும், இல்லாட்டி என் கூட படிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய நண்பரும் அழகான முறையில அந்த அடியாரை தேடி போறாங்க. அப்படி போற அந்த பயணத்துல அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான ஒரு ஒரு வழித்துணையா ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறான். உங்களோட ஒரு மீன் எடுத்துட்டு போங்க. அந்த மீன் எந்த இடத்துல உங்கள்ட்ட இருந்து விலகி போகுதோ அதுதான் அந்த இடத்துலதான் அந்த அடியார் இருப்பாரு. அவர்கிட்ட போய் நீங்க படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. பயணத்துல போகையில பார்த்தா போய்க்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல களைப்பா இருக்கு, தங்குறாங்க. அந்த மீன் போயிருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கிட்டாங்க. அவங்க கூட வந்தவர் சொல்ல மறந்துட்டாரு. கொஞ்ச தூரம் அங்கிட்டு திரும்பியும் நடந்து போறாங்க. அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த பயணத்துல நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, அல்லல்லா நான் மறந்துட்டேனே. அந்த மீனை பத்தி சொல்றதுக்கு அது அப்படியே அழகான முறையில ஒரு சுரங்கத்தை அமைச்சுக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடடா, அந்த இடத்த தனப்பா தேடி வந்தோம், வா திரும்பி போலாம் அப்படின்னு போனா அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த நல்லடியார் இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லி கேக்குறாங்க, நான் உங்கள்ட்ட கல்வி கத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீ ஏன் கூட கல்வி கேட்க பொறுமையா இருக்க மாட்டப்பா அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல, நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையா இருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப உடனே அவர் சொல்றாரு, அப்பனா நானா சொல்ற வரைக்கும் நீ எதுவுமே கேட்க கூடாது, அமைதியா இருக்கணும், சரியா? ஓகே. இப்போ ஒப்பந்தத்தின்படி பயணம் செய்யறாங்க. படிங்கம்மா. பிறகு அவர்கள் இருவரும் பயணம் மேற்கொண்டு ஒரு கப்பலில் ஏறிய போது அவர் அதில் ஒரு துளையிட்டார். அப்போது மூசா கேட்டார், கப்பலில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீங்கள் இதில் துளையிட்டீர்கள்? ஒரு கொடுமையான செயலை செய்து விட்டீர்களே. அதற்கு அவர் கூறினார், என்னுடன் பொறுமையாக இருக்க நிச்சயமாக உம்மால் முடியாது என்று நான் உம்மிடம் கூறவில்லையா? அதற்கு மூசா கூறினார், நான் மறந்து போனதற்காக என்னை கண்டிக்காதீர்கள். என் விஷயத்தில் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். பிறகு இருவரும் தம் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கையில் ஒரு சிறுவனை சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவர் அவனை கொன்று விட்டார். மூசா கூறினார், ஒரு நிரபராதின் உயிரை கொண்டு விட்டீர்களே, அவன் யாரையும் கொலை செய்யவில்லையே, நீங்கள் மிகவும் தீய செயலை செய்துவிட்டீர்கள். அதற்கு அவர் சொன்னார், என்னுடன் பொறுமையாக இருக்க தினமாக உம்மால் முடியாது என்று நாம் உம்மிடம் கூறவில்லையா? சுப்ஹானல்லாஹ். பாத்தீங்களா? நானா சொல்ற வரைக்கும் நீங்க எதையும் கேட்க கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையில நம்ம போறோம். போய்கிட்டு இருக்கையில ஒரு கப்பலத்துல பிரயாணம் செய்யல, கப்பலை ஓட்ட போட்டாரு. அடடா, இப்படி கப்பலை ஓட்ட போட்டீங்களே, இது பெரிய கொடுமையான செயல் இல்லையான்னு கேட்கல. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல என் கூட பொறுமையா உங்களால வர முடியாதுன்னு. நானா சொல்ற வரைக்கும் நீங்க கேட்க கூடாதுன்னு தானே சொன்னேன். சரி சரி சரி, நான் இனிமேல் கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. அடுத்து போகையில ஒரு சிறுவனை பாக்குறாரு. அந்த சிறுவனை கொலை பண்ணிட்டாரு. உண்மையிலேயே நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லா, இப்படி ஒரு நிரபராதியான இப்படி ஒரு நல்ல பிள்ளைய இப்படி கொண்டுட்டீங்களே, அப்படி எவ்வளவு பெரிய தீய செயல் அப்படின்னு கேக்குறாரு. நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், என் கூட படிக்க உங்களால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லலையா? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? படிங்க ரமிசம்மா. அதற்கு மூசா கூறினார், இதற்கு பின்னர் எதையேனும் உங்களிடம் நான் கேட்டால் என்னை உங்களிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு தக்க காரணம் கிடைத்துவிட்டது. மேலும் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கையில் ஓர் ஊரை அடைந்தார்கள். அவ்வூர் மக்களிடம் உணவு கேட்டார்கள். ஆனால் அவர்கள் அவ்விருவரையும் உபசரிக்க மறுத்துவிட்டார்கள். அங்கே அவர்கள் ஒரு சுவரை கண்டார்கள். அது கீழே இருந்தது. அவர் அந்த சுவரை சரிப்படுத்தி நிறுத்தினார். மூசா கூறினார், நீர் விரும்பியிருந்தால் இப்பணிக்காக கூலி வாங்கியிருக்கலாமே. அதற்கு அவர் கூறினார், நானும் நீரும் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உம்மால் பொறுமையாயிருக்க முடியாத விஷயங்களின் உண்மை நிலையை இனி நான் உமக்கு அறிவித்து விடுகிறேன். அந்த கப்பலை பற்றிய விஷயம் என்னவெனில், அது கடலில் கூலி வேலை செய்து கொண்டிருந்த சில ஏழைகளுக்குரியது. நான் அதை பழுதாக்க நாடினேன். ஏனெனில் அவர்களுக்கு முன்னே ஒரு மன்னன் ஆளும் பகுதி இருந்தது. அவன் ஒவ்வொரு கப்பலையும் நிர்பந்தமாக பறித்து கொண்டிருந்தான். மேலும் அந்த சிறுவனை பற்றிய விஷயம் என்னவெனில், அவனுடைய தாய் தந்தையர் இறை நம்பிக்கையாளர்களாய் திகழ்ந்தனர்.
அவன் தன்னுடைய வறுமை மீறிய போக்கினாலும் நிராகரிப்பினாலும் அவர்களுக்கு சிரமம் கொடுப்பானோ என்று நாம் அஞ்சினோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பக்கம் என்ன சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்திய 2 பேரும் பேசிக்கிட்டு போன செய்தியே அல்லாஹ் தஆலா இவ்வளவு அழகா நம்மகிட்ட சொல்லி காட்டுறான். அந்த இடத்துல அவர் சொல்றாரு, பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொன்னேன்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல இனிமேல் நான் பொறுமையா இல்லாட்டி நீங்க என்னைய உங்களோட வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி தொடர்ந்து போகையில ஒரு ஊரை போய் அடையறாங்க. அந்த ஊர்ல ரெஸ்டாரண்ட் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு ஊருக்கு ஒரு வெளியூர்காரவங்க வந்தாங்கன்னா அந்த ஊர்வாசிகள் தான் அந்த வந்த மனுஷர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், விருந்து உபசாரம் செய்யணும். அது மாதிரி நாங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம், எங்களுக்கு யாராவது சாப்பாடு கொடுக்குறீங்களான்னு கேக்குறப்ப யாருமே ஏத்துக்கிற மாட்டேங்கிட்டாங்க, கொடுக்கவே இல்லை. பாவம் தானே. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, சரிட்டு வந்துகிட்டே இருக்கையில அந்த பக்கம் ஒரு செவர் விழுந்துட போற மாதிரி இருக்கு. அதை வேலை செஞ்சு அதை ஒழுங்காக்கி அழகா செய்யறாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்க சொல்றாங்க, இந்த ஊருக்காரங்களாம் நமக்கு சாப்பாடு கொடுக்கல, இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலையை செய்யணும்? சரி, இந்த செஞ்ச வேலைக்காச்சும் காசு வாங்கியிருக்கலாம்ல, சாப்பாடு ஏதாச்சும் அதுக்கு பதிலா ஏதாச்சும் கேட்டுக்கலாம்ல, அதுவும் வாங்காம வர்றீங்கவும் பாத்தீங்களா? இனிமேலும் உங்களால என்னால பொறுமையா இருக்க முடியாது. இங்க வாங்க, இதெல்லாம் நான் ஏன் செஞ்சேங்கிற சொல்லிடுறேன். இந்த கப்பல் இருக்குல்ல, இந்த கப்பலை இதுக்கு முன்னாடி இது ஏழைகளுக்கு சொந்தமானது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மன்னன் நல்ல கோட்டெல்லாம் புடிங்கி புடிங்கி வச்சுக்கிருவான். இது பாவம் ஒரு ஏழைகளுக்கு சொந்தமானதுனால அத நிர்பந்தமா நான் அதுக்குள்ள ஓட்டை போடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்காகத்தான் போட்டேன். ஏன்னா ஓட்டையான இருக்கிறதெல்லாம் அவன் வாங்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக. இந்த சிறுவனை ஏன் கொலை செஞ்சேன்னு சொன்னா, அவன் அவங்களுடைய தாய் தகப்பன் நல்ல இறை நம்பிக்கையாளர்களா இருந்தாங்க. இவன் வளர்ந்து நிராகரிப்புல அவங்கள ஆக்கிருவானோன்னு நினைச்சுதான் அந்த பையனை கொலை செஞ்சோம். 3வது படிங்கம்மா. ஆகையால் அவர்களுடைய இறைவன் அச்சிறுவனுக்கு பதிலாக அவனை விட சிறந்த ஒழுக்கமுள்ள குடும்ப உறவுகளை பெரும் பேணக்கூடிய பிள்ளைகளை அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என நாம் விரும்பினோம். மேலும் அச்சுவரை பற்றிய விஷயம் என்னவெனில், அது அவ்வூரில் இருந்த 2 அனாதை சிறுவர்களுக்குரியது. அதன் அடியில் அவர்களுக்குரிய புதையல் ஒன்று இருந்தது. மேலும் அவர்களின் தந்தை நல்ல மனிதராக இருந்தார். ஆகையால் அவர்கள் இருவரும் பருவ வயதை அடைய வேண்டும் என்றும் அவர்களுக்குரிய புதையலை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் கருதினான். இவையெல்லாம் இறைவனுடைய கருணையினால் நிகழ்ந்தவையாகும். இவற்றில் எதையுமே நான் என் விருப்பப்படி செய்யவில்லை. உம்மால் பொறுமை கொள்ள முடியாதிருந்த விஷயங்களின் உண்மை நிலை இதுதான். மேலும் நபியே, இவர்கள் உம்மிடம் துல்கர்னைன் பற்றி கேட்கிறார்கள். நீர் இவரிடம் கூறும், நான் அவரை பற்றிய சில விவரங்களை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். திண்ணமாக நாம் அவருக்கு பூமியில் ஆட்சி அதிகாரத்தை அளித்திருந்தோம். மேலும் அவருக்கு எல்லா விதமான சாதனங்களையும் வாய்ப்புகளையும் வழங்கியிருந்தோம். அவர் ஒரு முக்கியமான பணிக்காக முதலில் மேற்கு நோக்கி புறப்பட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எப்படிப்பட்ட செய்தியை சொல்லி காட்டுறா? 3வதா இப்ப அந்த சிறுவனை நம்ம கொலை செஞ்சோம், ஏன் தெரியுமா? அவன் நிராகரிப்புக்கு போயிடலாமோன்னு இருந்ததுனால. அல்லாஹ் தஆலா அவனுக்கு பதிலா அந்த தாய் தந்தையனுக்கு வேற புள்ளைய கொடுக்கலாம். அந்த புள்ளை எப்படி இருக்குமா? ஒழுக்கமுள்ள பிள்ளையா இருக்குமா, குடும்ப உறவை பேணக்கூடிய பிள்ளையா இருக்குமா, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய அவங்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம விரும்பணும். அதனாலதான் அதை கொலை செஞ்சோம். அப்ப பாருங்க, ஒழுக்கமானவர்களையும் குடும்ப உறவுகளை பேணக்கூடியவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா நேசிக்கிறான்னு பாருங்க. மேல அந்த சுவரை நம்ம செஞ்சு கொடுத்தோம்ல, அது ஒரு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான இடமா இருந்துச்சு. அதுக்கு அடியில அவங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய புதையல் இருந்துச்சு. அதை பாதுகாக்கணும். அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்குது, பருவ வயது அடையிற வரைக்கும் அவங்களுக்கு அதை பாதுகாத்து எடுக்கணும்னு ரப்பு நாடுனா. அதனால அதை சரி பண்ணி வச்சோம். இந்த கப்பலை ஓட்ட போட்டது, புள்ளைய கொலை பண்ணது, இந்த சுவரை சரி பண்ணது, இதெல்லாம் ஏன் இஷ்டத்துக்கு ஏன் விருப்பத்துக்கு எதுவுமே செய்யல தங்கம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதெல்லாம் உன்னுடைய இறைவனுடைய கருணையால் நடந்தது, அவனோட விருப்பப்படி செஞ்சது. உம்மால அதுல பொறுமையா இருந்து அதனுடைய உண்மை நிலை, பொறுமையா இருக்க முடியாம இருந்துச்சுல, அதோட உண்மை நிலை இதுதான். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய சொன்னா நான் செஞ்சேன். அப்ப பாருங்க, அல்லாஹுடைய டைரக்டா பேசக்கூடிய ஒரு இறை தூதரா இருந்தாலும் அல்லாஹ் அறிவித்து கொடுக்காத எந்த ஒரு செயலும் யாருக்கும் தெரியாதுங்கிறது இதன் மூலம் தெரியுது இல்லையா? இந்த இடத்துல நான் வளமையா சொல்றேன், இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். மரணித்தவர்கள்ட்ட போய் கபூர்ல போய் கேட்டா அவங்களுக்கு தெரியாது.
உயிரோட இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கே அல்லாஹ் அறிவித்து கொடுக்காத செயல் தெரியலங்கும் போது மரணிச்சு கபூர்ல அடக்கம் பண்ணவங்கள்ட்ட போய் எனக்கு பிள்ளைய கொடு, நான் பரீட்சையில பாஸ் ஆகணும், எனக்கு விசா வரணும், என் கஷ்டம் நீங்கணும், எனக்கு இந்த நோய் ஷிஃபாவை கொடுக்கணும், இப்படியெல்லாம் போய் அங்க கேட்கிறோம். கோழியா இருக்கிறோம், ஆடை இருக்கிறோம், மாடா இருக்கிறோம், நேரத்தை பண்ணிக்கிட்டு கையை கண் அடிச்சு போடுறாங்க, கால் அடிச்சு போடுறாங்க, அங்க போய் காசை கொட்டுறாங்க, எல்லாம் செஞ்சு ஏதாச்சும் அவங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? எந்த ஒண்ணுமே பண்ண முடியாது. இது நேரடி இணை வைப்பு செயல். அல்லாஹ்வுக்கு பதிலா அவங்க அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்கே, மரணித்தவர்கள்ட்ட கேட்கறதுக்கே இது வெளிப்படையான தெளிவான ஷிர்கா இருக்கு. அல்லாஹ் தாலா யார்கிட்ட கேட்க சொல்றா? என்கிட்ட கேளுங்க. நபியே, என்னை பத்தி கேட்டா நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க, அவங்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்றேன்னு சொல்லுங்க, அவங்க கேட்டா தர்றேன்னு சொல்லுங்க, அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கிறேன்னு சொல்லுங்க, அவங்க மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க, அவங்களோட கருணையோட இருக்கிறேன்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இடத்துல ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொல்றாங்க, நீங்க என்கிட்ட பொறுமையா இருக்க முடியல, அதோட உண்மையான விஷயம் இதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிச்சு அவனுடைய விருப்பத்தின் பேர்ல அவனுடைய நாட்டப்படிதான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா மனிதர்கள்ல சிலரை விட உயர்வாக்கி வச்சோம்னு சொல்றான். இதுல நம்ம பாக்குறோமா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட கல்வியில சிறந்தவர்களா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்காங்கிறத சொல்றோம். ஒரு மாணவர்களும் ஒரு ஆசிரியரும் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற முறையை பாக்குறோம். நம்ம கல்வி கற்றுக்கிற வேணுங்கிற இடத்துல பொறுமையோட இருக்கணுங்கிறத பாக்குறோம். நம்ம அறியாத விஷயங்களை பிற மக்கள் அறிந்து இருப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்தின் மூலமா ஏராளமான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறான். இதனுடைய தஃப்சீர் விளக்கத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ்கள் நிறைய இருக்கு. இந்த நேரத்துல நடந்து விட்ட நிறைய வாழ்க்கை சம்பவங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம அதுல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த சம்பவங்கள் மூலமா, இந்த அழகான உதாரணங்கள் மூலமா யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமானில் உறுதியை கொடுத்து, யா அல்லாஹ் ஷிர்க்ல இருந்து குஃப்ரில இருந்து பாதுகாத்து, யா அல்லாஹ் உன்னுடைய அழகிய வழிகாட்டுதலின்படி வழிநடக்கக்கூடிய நன்மக்களாக, உறுதி கொண்ட ஈமான் கொண்ட மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.